அறிவாசனாக இந்தியாவின் சட்ட நிபுணராக அவதரித்த அனைத்து சமூகத்தையும் சரிசமமாக சட்டத்தை ஏற்றுத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு சமதர்மத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரினுடைய பிறந்தநாள் விழாவை ஏப்ரல் 14ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் விழா. நமது ஏப்ரல் 21ஆம் தேதி அவனுடைய இந்தியாவுக்கு செய்த சாதனைகளையும் அவர் ஆற்றிய தொண்டை மக்களுக்கு பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு 7 நாள் கழித்து தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறோம். இந்த கூட்டத்தினுடைய பொருள் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் ஜனநாயக அரசியல் விழிப்புணர்வு கூட்டம். இந்தியாவினுடைய அரசியல் நிலைமை என்ன? ஜனநாயகம் இருக்கிறதா? அதனுடைய விளக்கம். அரசு அதிகாரிகள் மத்தியிலே ஜனநாயகம் இருக்கிறதா? காவல்துறை மத்தியிலே ஜனநாயகம் இருக்கிறதா? மக்கள் வாக்காளர்கள் மத்தியிலே ஜனநாயகம் இருக்கிறதா? ஒவ்வொரு வாக்கும் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் எதற்காக வாக்குரிமையை உருவாக்கினார்கள்? வாக்குரிமையினுடைய வலிமை என்ன? வாக்குரிமை எதற்காக நாம் செலுத்துகிறோம்? வாக்குரிமை பெறுகிற நபர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தனை இல்லாத வாக்களிக்கிற இந்த சமூக மக்களை விழிப்புணர்வு படுத்த வேண்டும் என்பது ஒரே நோக்கத்துடன் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசியல விழிப்புணர்வு இருக்கிறதா? அரசியலை ஜனநாயகம் இருப்பதா என்று கேட்டால் அரசியல் ஜனநாயகம் இல்லை. ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தலில் மக்களாக ஓட்டு போட்டு ஒரு வார்டு உறுப்பினரும் அந்த பஞ்சாயத்து தலைவரையும் தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலை மாறி இன்றைக்கு வார்டு உறுப்பினர்கள் வாக்களித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். சாதாரணமான மக்கள் கவுன்சிலர்கள் ஆக முடியுமா? வார்டு உறுப்பினர் ஆக முடியுமா? சாதாரணமான மக்கள் பஞ்சாயத்து தலைவராக முடியுமா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அரசியல் விழிப்புணர்வு நம் சமூகத்திலே குழி தோண்டி பழிக்கப்பட்டது. அரசியல் ஜனநாயகம் இல்லை. பணம் இருந்தால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். பணம் இருப்பவன் மட்டுமே ஒரு பஞ்சாயத்து தலைவராக முடியும். அந்த சூழ்நிலை இன்னைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்திலே சாதாரணமான மக்களுக்கு எப்படி ஜனநாயகம் கிடைக்கும்? சாமானிய மக்களினுடைய அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி அடைய வைக்க முடியும்? மக்களே, நீங்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கிறது என்றால் அரசியலில் ஜனநாயகம் இல்லை. அரசு அதிகாரி மட்டத்தில் ஜனநாயகம் இல்லை. இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போகணுமா? அங்கே பணம் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேலை நடக்கும். சாதாரணமான ஒரு கிராமத்தினுடைய விஜயோ கிட்ட போகணும்னால் கூட உங்களுடைய பணம் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேலை நடக்கும். நீங்கள் 10 முறை நடந்தால் கூட உன்னுடைய வேலை நடக்கும். அப்போ அரசு அதிகாரத்திலையும் ஜனநாயகம் இல்லை. இதுதான் இன்றைக்கு நிலைமை. சாதாரணமான மக்கள் இன்னைக்கு எங்க போய் கொண்டிருக்கிறோம்? டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுக்கு அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவனுடைய பிறந்த நாளுக்கு கூட நாங்கள் மக்கள் மத்தியிலே துண்டு பிரச்சாரத்தை கொடுக்கும் போது கூட்டத்துக்கு வந்தால் எவ்வளவு தருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதுதான் நிலைமை. ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறதா? கேள்விப்பட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் யாருகிட்ட மக்கள் அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறீர்கள் நினைக்கிறீர்களா? சாதாரணமான ஒவ்வொரு மக்கள் நீங்கள் மக்களிடத்திலும் தேர்தலை எந்த அப்புறம் எப்படி உங்களுக்கு 5 ஆண்டு காலத்திலே இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படி உங்களுக்கு நடக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டத்திலே இன்னும்
2026 வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதுவிட நிலைமை மோசமாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு இங்கே ஜனநாயகம் இல்லை. சாதாரண மக்கள் அவனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதனுக்கு இருக்க வீடு, குடிக்க சுகாதாரமான குடிநீர், நல்ல சுகாதாரமான மருத்துவம், அவனுடைய குழந்தைகள் படிக்க கல்வி, படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவனுக்கு சுயதொழில் செய்ய அரசே மானிய கடன், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதா? 1892 சாதாரணமான விவசாயி கூலி தொழிலாளருக்காக அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் 2 லட்சம் ஏக்கரா ஒரு குடும்பத்துக்கு 5 ஏக்கரை கொடுத்தது. 1952 ஆண்டில் இந்தியாவில் பொது தேர்தலை ஏற்படுத்தினார்கள். தமிழகத்தில் 1952 முதல் தேர்தல். இன்றைக்கு எத்தனை 75 ஆண்டு காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கரானுடைய அந்த ஆவணங்கள் ஆவண காப்பகத்தில் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஏக்கரோ தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலமில்லாத விவசாய கூலி தொழிலாளருக்கு வழங்கப்பட்டது. அது ஆவணங்கள் இல்லை. காங்கிரஸ், இன்றைக்கு இருக்கிற திமுக, அதிமுக 3 கட்சிகள் மாறி மாறி அரசு செய்த காலகட்டத்தில் 12 லட்சம் ஏக்கரானுடைய அந்த காப்பகத்தினுடைய அந்த ஆவண காப்பகத்திலேயே அந்த ஆவணங்கள் இல்லை. இதுதான் மக்களே இன்றைக்கு நிலைமை. இதையெல்லாம் யோசிக்கிறீர்களா நீங்கள்? இல்லை. இன்னைக்கு சாதாரணமான தொழிலாளர் மக்கள், சாமானிய விவசாய கூலி தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள்